Hi friends, welcome to Mansati2 Pizza Cooking. வாங்க பலாக்கொட்டை சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளும் இதை வீட்டில் செய்யணும்னு தோணுங்க. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் பலாக்கொட்டை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து ஓல் கரம் மசாலா வச்சுருக்கேன், ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஒரு ஸ்டார் வச்சுருக்கேங்க, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் குழம்பு ஸ்டைலில் தாங்க பண்ணுறோம். அப்போ ஆயில் கொஞ்சம் 5 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆயில் இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓல் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெட்டி வச்ச 2 வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கினா போதுங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. லைட்டாக இதையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாங்க. அந்த பச்சை வடையெல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை. மூடி போட்டு தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வேக வைக்கலாங்க. நல்லா குழைவாக வெந்தாதாங்க தக்காளி வெங்காயமும் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ வேகட்டும். நமக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பலாக்கொட்டை சேர்த்துக்கலாங்க. பலாக்கொட்டை மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வதக்குங்க. மசாலா போட்டு வதங்கும் போது நமக்கு வேக லேட் ஆகுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேகட்டுங்க. இப்போ நமக்கு பலாக்கொட்டை எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த வெங்காயம், தக்காளி மசாலாலேயே இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தூள் இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு 50% வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இப்போது 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மசாலா போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு இடையில நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. நமக்கு நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நான் இடையில கிண்டி விட்டேங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கரெக்டான பக்குவமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொட்டி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே போதுங்க.
ஒன்றுமே வேணாங்க, வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே இந்த கிரேவி பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாங்க, அதான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நமக்கு. கிரேவி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சுட சுட சாப்பாடில் கொஞ்சம் போல் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க.